அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் சஹர் டு இஃப்தார் விலாக் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ரமலான் மாதம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிய போகுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானை நம்ம எல்லோரும் அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தரணும். இன்றைக்கி வந்து சஹருக்கு வந்து வீட்டில் மட்டனில் கறி, கொஞ்சம் எலும்பு, கொஞ்சம் ஈரல் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன செய்யலான்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருந்துச்சு. சரி ஃபைனலாக வந்து எலும்பும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கூடவே கறி நல்லா வேக வச்சுருந்தேன். அதில் வந்து கிரேவி மாதிரி செஞ்சாச்சு. ஈரலை வந்து கொஞ்சம் சீரகம், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அதை வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அடுப்பையும் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சு அடுப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் படுத்தேன். அப்போ தான் சஹருக்கு எந்திரிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலை இருந்துச்சுன்னா நமக்கு அடுப்படி க்ளீன் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஃபைனலாக நான் படுக்கும்போது மணி பார்த்திங்கன்னா 11 கிட்ட ஆயிடுச்சு. அகைன் நான் எந்திரிக்கும் போது மணி 3:15 இருக்கும். எந்திரிச்சதுமே வேலையாக இவங்களுக்கு வந்து ஃபுட்டை போட்டுட்டேன். அப்போ தான் இவங்களும் கொஞ்சம் பசிக்க முடியாது. அதனால் இவங்களுக்கு ஃபுட்டை போட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் உல வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் எங்கள் வீட்டில் கன்ஃபார்மாக தயிர் சோறுங்கிறது வேணும். இன்றைக்கி நான்வெஜ்ஜுங்கிறனால கொஞ்சமாக ஜீரா தண்ணியும் வச்சுட்டேன். அப்போ தான் குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா ஆறி நல்லா இருக்கும்னு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா மட்டன் குழம்புங்கிறனால நெய் சோறு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நைட்டே வந்து தயிர் வந்து போட்டு ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா சேர்ந்து நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிக்கும்போது மணி 3:45 ஆயிடுச்சு. சரி நம்ம கொஞ்சம் தஹஜ்ஜத் 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுதுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஹஜ்ஜத் வந்து தொழுது முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து சஹரையும் நல்லபடியாக முடிச்சாச்சு. சஹர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் டீ போட போயிட்டேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் டீ குடிப்போம். பிள்ளைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு காலைல சுபுக்கும் பாங்க சொல்லிட்டாங்க. சரி தொழுதுடலான்னு சொல்லி தொழுக நின்றோம். நாங்கள் எப்போ தொழுக நின்றாலும் இந்த பாப்பாவும் வந்து நின்றுவா, தொழுகிறதுக்கு நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலை போட்டு வந்து இடையில நின்றுக்குருவா. தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே குரான் ஓதிட்டு படுக்க போயாச்சு. காலைல பொண்ணுங்களுக்கும் ஸ்கூலுங்கிறனால ஒரு 8 மணியை போல் எந்திரிச்சா போதும். ஏன்னா நோம்புங்கிறனால கிளம்புற வேலை மட்டும்தான், சாப்பிட்ற வேலைலாம் கிடையாது. அதனால் ஒரு 8 மணியை போல் எழுந்திரிச்சு பிள்ளைங்களும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. 2 பேருமே நோம்பு தான். பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி அவள் தூங்குற அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா சஹருக்கு சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாமே கிடந்தது. அதையும் விளக்கி எடுத்து வச்சாச்சு. ஒரு 10 மணியை போல் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா. அவள் நல்லா விளாண்டுட்டு இருந்தா. சரி அவளுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் ஊற்றியிருந்தேன். தோசையும் பால் ஊற்றி அவளுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அவளோடைய கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. லொஹருக்கு பாங்க சொல்லிட்டாங்க. சரி லொஹர் தொழுதுடலான்னு சொல்லிட்டு அப்படியே லொஹரையும் தொழுது முடிச்சாச்சு. எனக்கு வந்து இந்த சுபுலையும் லொஹரில் மட்டும்தான் குரான் ஓதுறதுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஏன்னா அசருக்கு மேலே வந்து வேலைகளே சரியாக இருக்கும். அதனால் இந்த டைமிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து குரான் ஓதிக்கிடுவேன். அதை ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இஃப்தார் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ, ஏன்னா வந்து நான் வந்து ஐஸ் க்யூப் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அப்போ தான் சளி பிடிக்காது அப்படிங்கிறனால. அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் முதல்ல வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5:30 மணியை போல் வந்து வடை போட ஆரம்பிப்பேன். இன்றைக்கி வந்து எப்போவுமே ரெகுலராக எங்களுக்கு வந்து பருப்பு வடை வேணும். ஏன்னா கஞ்சியில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். பருப்பு வடைக்கு ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஹெல்த்திக்காக பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் ஊற போட்டிருந்தேன். அது கூட வந்து கொஞ்சம் வாழைப்பழம், கொஞ்சம் வந்து ஹனி போட்டு அது வந்து நட்ஸ் வந்து ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஃபைனலாக வந்து கஞ்சியும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் வச்சு நல்லபடியாக இஃப்தாரை முடிச்சாச்சு. எல்லோரும் நல்லபடியாக பெருநாள் வந்து கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஈத் முபாரக். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.